எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படி சம்மந்தமான ஒரு கதை. ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸர், அது இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு ஸ்கூலுக்கு போகிறார். அந்த ஸ்கூல் பசங்களாம் எப்படி ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இவருக்கு ராமாயணம் பற்றி தலைகீழாக தெரியும். இவர் நினச்சிட்ருக்காரு அதுபோல் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினச்சிட்ருக்காரு. ராமாயணத்தில் ஜனகனின் மகள் சீதா. ஜனகன் சொல்கிறாரு, சீதாவை கல்யாணம் பண்ணணும்னா யார் வில்லை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டார். யாரோ உடைச்சி பார்த்தாங்க, உடைக்க முடியல. கடைசியில் ராமன் தான் உடைச்சார். ராமன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் கதை. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லி அவர் ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வுக்காக போகிறார். அவர் போன வகுப்பு 4ஆவது படிக்கிற பசங்க. அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே போய் அந்த வகுப்பு ஆசிரியருக்கு விஷயம் தெரியுது, மாதிரி இன்ஸ்பெக்டர் வரான்னு சொல்லிட்டு, பசங்களே ரெடியாக இருங்க, இப்போ இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்பார், பதில் சொல்லுங்கள். பட் அவர் என்ன கேட்க போகிறோன்னு வாத்தியாருக்கும் தெரியாது. உடனே இன்ஸ்பெக்டர் வராரு. வந்தோடனே பசங்கள்லாம் பார்த்து வணக்கம் சொல்கிறாரு. உடனே ஒரு பையனை எந்திரிச்சு, தம்பி எந்திரி தம்பி, ஜனகனின் வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் திரு முடிக்கிறான். என்னடா நம்மளை எழுப்பி கேள்வி கேட்குறாரு, ஜனகன் வில்லை உடைச்சது யார் அப்படின்னு. சார், அது நான் இல்லை சார், நான் அந்த பக்கமே போகலை சார், எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது சார்ன்றான். உடனே என்னடா அது பையனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி வாத்தியாரை பார்க்குறாரு. வாத்தியார் சொல்கிறாரு, சார் நீங்கள் அப்படி என்னை பார்க்காதீங்க, அந்த மாதிரி அந்த பையன் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், 1ஆவதுலேருந்து 4ஆவது வரைக்கும் என்னோடய கிளாஸில் தான் படித்தான், ரொம்ப நல்ல பையன் சார், எந்த வம்பு தூங்கும் போக மாட்டான், ரொம்ப நல்ல பையன் சார், அவன் உடச்சிருக்க மாட்டான் சார். என்னடா அது பையன் நான் இல்லைங்கிறான், வாத்தியார் சொல்கிறாரு அவர் உடச்சிருக்க மாட்டாருங்கிறான். வாங்க சார் ஹெட் மாஸ்டர் போகலான்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் போனால், சார் இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி சொல்கிறான், வாத்தியார் இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன சார் ராமாயணத்தை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு. உடனே ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, ஆமாம் சார், எனக்கும் அந்த பையன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, அவன் தான் உடச்சிருப்பானு ஒரு சந்தேகமாக இருக்குது, ஆனால் இந்த வாத்தியார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஸ்கூலில் சாயங்காலம் வரைக்கும் ஆய்வு பண்ணலான்ட்டு இருந்தேன், நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு போயிட்டார். போய் அங்கே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் அதிகாரி இருக்கார். அவர் கேட்குறாரு, என்ன இன்ஸ்பெக்டர் சாயங்காலம் தான் வருவேன்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டீங்களே அப்படின்னு. அது ஏன் சார் கேட்குறீங்க, ஜனகன் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்டேன், அதுக்கு பையன் இந்த மாதிரி சொல்கிறான், வாத்தியார் அந்த மாதிரி சொல்கிறாரு, அங்கே இருக்க ஹெட் மாஸ்டர் இப்படியான்னு சொல்கிறாரு சார், உடைச்சது யாருன்னே தெரியல சார் அவங்களுக்கு அப்படின்னு. உடனே அந்த எஜுகேஷன் ஆஃபீஸ் சொல்கிறாரு, விடுங்க சார், இப்போ வர்ற பொருளில் எங்கே சார் தரமாக இருக்குது, உடச்ச அந்த பையன் என்ன பண்ணுவான், விடுங்க, அதுக்கு வாத்தியார் என்ன பண்ணுவார், ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவார், அது புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது பையன் நான் உடைக்கலைங்கிறான், வாத்தியார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, எஜுகேஷன் ஆஃபீஸர் இப்படி பேசுகிறாரு, சார் நான் வீட்டுக்கு போகிறேன் சார்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு மனைவி கேட்குறாங்க, என்னங்க சாயங்காலம் தான் வருவீங்க, இப்போயே வந்துட்டீங்களே அப்படின்னு. ரொம்ப தலைவலிக்குதுமா, ஒரு டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு. உடனே மனைவியும் டீ எடுத்துகிட்டு வராரு. என்னாச்சு, ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க என்பது, இப்படி ராமாயணத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன், ஜனகனின் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்டேன், அதுக்கு யாருக்குமே தெரியல, விட இவ்வளோதான கொஸ்டின்னு, எனக்கு தெரியுங்களே அப்படின்னு மனைவி சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரியுமா யார் ஜனகன் வில்லை உடைச்சது, நம்ம ராமசாமி செட்டியார். ராமசாமி செட்டியாரா? இந்த அம்மா நினச்சிட்ருக்காங்க, ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ராமாயணம் கதை போடும்போது ராமசாமி செட்டியார் தான் ராமனா வேஷம் போடுவாங்க, அவர் தான் வில்ல உடைப்பார். ராமசாமி செட்டியார் அப்படின்னு சொன்னோன்னே இவர், சாமி ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறான், நினச்சாராம். அதுபோல் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.